வாழ்க்கையில் இன்பம் வரும்போது ஏன் வருது அப்படிங்கிற அந்த கேள்வியை இறைவனிடம் நாம் யாருமே கேட்பதில்லை. ஆனால் துன்பம் வரும்போது மட்டும் இந்த துன்பத்தை ஏன் கொடுத்தா, எப்படி வந்தது என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருப்போம். இந்த இன்பமும் சரி துன்பமும் சரி பிறரால் வருவதில்லை, இறைவனால் வருவதில்லை. எல்லாம் நம்மால் அப்படிங்கிற அந்த விஷயம், அதாவது அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, என்னால் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கின்ற எல்லா இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நானே தவிர பிறர் அல்ல. பிறர் ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படிங்கும்போது அதற்கான பலனை அவர்கள்தான் அனுபவிக்க முடியும். ஒரு வேலை செய்கிறாங்க, கடினமான வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கான ஊதியம் யாருக்கு கொடுக்கணும்? அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு அந்த வேலையை வேடிக்கை பார்த்த உங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே போலத்தான் நமக்கு வருகின்ற நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எல்லாம் நம்மால் விளைந்தவையே அப்படிங்கிற அந்த தெளிவு அப்படிங்கிறது இந்த பிறவியில் நமக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா இன்பம் வரும்போது எல்லாத்தையுமே மறந்துடுறோம். எது கடவுளை முதற்கொண்டு மறந்துடுறோம். எல்லாத்துக்கும் காரணம் நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக தான் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்குது, நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன்ற அந்த நானை தூக்கி பிடித்து கொண்டு என்னால் தான் இத்தனை நன்மைகளும் விளைந்தது, நான் செய்த தான தர்மத்தின் காரணமாக அப்படின்ட்டு ஒரு கர்வத்தோடு செய்கின்ற அந்த நேரத்திலே வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு சோதனை காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ மட்டும் இறைவன் மேலே பழியை தூக்கி போட்டுறது. எவ்வளவோ சாமி கும்பிட்றேன், எவ்வளவோ அவரை நம்பி இருக்கே, எனக்கு பாரு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்ட்டு. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்பம் ஏன் வந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நான் ஆகின்றேன். துன்பம் ஏன் வந்ததுன்னா இதுக்கு காரணம் இறைவனாகின்றார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாக வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்கின்றது. இன்பமோ துன்பமோ அது என்னால் ஏற்பட்டது, நான் தான் சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒருவருக்குள் வருகிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்பம் வந்தாலும் இறைவனை எதுவும் சொல்ல மாட்டாங்க, துன்பம் வந்தாலும் இறைவனை குறை சொல்ல மாட்டார்கள். மாறாக இதற்கெல்லாம் காரணம் நான் தான். இப்போ இந்த பிறவி சூழலிலிருந்து நான் விடுபடுவதற்கு நீ மட்டும்தான் வழி அப்படிங்கிறத மட்டும் நம்பி இந்த வாழ்க்கையை ஒரு வேடிக்கையாக மட்டும் பார்த்துக்கிட்டு வருவதையெல்லாம் அனுபவித்து கொண்டு அப்படியே காலத்தை நகர்த்தி கொண்டே செல்வார்கள். ரொம்ப சிறப்பான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. துன்பம் வந்தால் சிரிங்கன்லாம் சொல்கிறதில்ல, துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாவின் பலனைத்தான் நாம் இந்த இடத்துல துன்பமாக அனுபவிக்கின்றோம். அப்படிங்கும்போது அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத விட அதை அனுபவிக்க வேண்டும். அதோட அந்த கர்மாவத்தோடு முடிச்சிடணும். இதை தள்ளி போட்டு இன்னும் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது. எவ்வளவு இருந்தாலும் இறைவனை கடுமையாக, அதாவது ரொம்ப பிடிவாதமாக பிடித்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சமாக உங்களை அந்த வழி தெரியாமல் இறைவன் வெளியே கொண்டு போய் விடுவார். ஆனால் கடைசி வரல இந்த நம்பிக்கை முக்கியம். சடார்னு சொல்கிறது, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்துட்டாலும் பரவாயில்ல, இந்த உறவுகள் பிரிந்து போகும்போது வருகின்ற கஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவது அப்படின்னம்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லா உறவுகளும் பிரிவது தான். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா? பிறந்ததிலிருந்து அவனுடைய இழப்பு காலம் வரை எந்த உறவுகளையும் விட்டு அவன் பிரியவில்லை, அவனுக்கு எந்த இழப்புமே அந்த மாதிரி இருந்ததில்லை, அந்த வழியே அவனுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்தில் இருந்த யாரையாவது ஒருத்தரை அடிக்கோடிட்டு காட்ட முடியுமா? அந்த வழியே தெரியாமல் சென்றவர்கள் அப்படின்ட்டு. அப்படி அந்த வழியே தெரியாமல் சென்றவர்களாக இருந்தால் ஞானமடைந்தவர்களாக இருப்பார்கள். பிறப்பும் இறப்பும் இந்த இயற்கையின் நியதி அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்களே தவிர அந்த நிகழ்வானது நிகழாமல் யாருமே இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்றிருக்க முடியாது, பூத உடலை விட்டு பிரிந்திருக்க முடியாது. அது அனைவருக்குமே வரக்கூடியது. என்ன இந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல்னா, சில பேர்த்துக்கு அது இளமை பருவத்திலேயே, அறியா பருவத்திலேயே சில பிரிவுகள் ஏற்பட்டு விடுகிறது. சில பேர் அந்த இளைஞர் பருவத்தில் ஏற்படுது. சில பேர்த்துக்கு வயோதிக பருவத்தில் தான் அந்த மாதிரி இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறார். அப்போ இதில் வேணால் வேறுபாடு இருக்கலாமே தவிர பிரிவு அப்படிங்கிறது, இழப்பு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் எல்லோருக்குமே உண்டு. இதனை அடிக்கோடிட்டு இறைவன் என்னிடமிருந்து பறித்து கொண்டார் அப்படின்னா இறைவன் பறித்து கொள்ளவில்லை. எல்லாம் நாம் செய்த நன்மை தீமை அப்படிங்கிறது நாம் செய்த கர்மத்தின் காரணமாக.
எளிதாக கர்மம் என்று சொல்லிவிடுகிறீர்களே அப்படின்ட்டு சில பேத்துக்குள்ள மனசுக்குள்ளே தோணும். கண்டிப்பாக தோணும். இயல்பாக இருக்கிறவங்களுக்கு அதை தோணத்தான் செய்யும். அந்த இயல்பாக இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி மேலே போய் சிந்தித்து வருவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் போன ஜென்மத்தில் நான் இதெல்லாம் செஞ்சுருப்பேனா யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறத ஒரு பக்கம் வச்சுருங்க. இந்த ஜென்மத்தில் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுருப்பீங்க, அது திருப்பி உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த தவறுக்கு பலனை நாம் உடனே அனுபவிக்கின்றோம். அது அப்பப்போ அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். ஆனால் மன்னிக்க முடியாத சில தவறுகளாக நாமே அறியாமல் செய்திருக்கலாம். காலகட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். அந்த காலகட்டங்களிலே நம் முன்ன ஜென்மத்தில் எப்படி இருந்தோன்னு தெரியாது இல்லையா? அப்போ இருந்த ஒரு இருமாப்பின் காரணமாக இல்லை கர்வத்தின் காரணமாக ஏதேனும் தவறு செய்திருக்கலாம். அதற்கான பலனை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க கூடுங்கிறத மனதார ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வரும்போது ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த நிலையில் இருப்போம். எல்லாத்தையும் தூக்கி கர்மா மேலே பழி போட முடியாது. இருந்தாலும் யார் கண்டா நமக்கு அந்த கர்ம தொடர்பு இருந்திருக்கலாம், அது இந்த பிறவியில் நடந்திருக்கலாம். சரி, அப்படித்தான் நமக்கு இழப்பு ஏற்பட்டதே. இளமை பருவத்திலேயே ஒரு இழப்பை நாம் எதிர்கொண்டு விட்டோம் அப்படின்னா காலம் முழுக்க அதே வேதனையில் நாம் இருக்கிறார்களா அப்படி யாராவது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மறதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மறக்கடித்து செய்துவிட்டு அந்த வாழ்க்கையை தொடர வழிகாட்டுகிறது. அப்போ இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதுவுமே மாறி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வருத்தமாக இருக்கும், அதே வருத்தத்தில் இருக்கிறாங்களா? கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுது இந்த பிரபஞ்சத்தில், என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, இறைவன் என்ன நடத்தி வைக்க போகின்றார் அப்படிங்கிறத எதிர்நோக்கி நாம் செல்ல ஆரம்பித்து விடும் பொழுதே கண்டிப்பாக இந்த வாழ்க்கை மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இறைவனாகப்பட்டவர், ஏக இறைவனாகப்பட்டவர் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எப்படின்னா, உனக்குள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொண்டால் நீ எப்பொழுதுமே ஆனந்தமாகத்தான் இருப்பாய் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக எவ்வளவோ முயல்கின்றார். ஆனால் இந்த மானிட பிறவியோ அல்லது மற்ற பிறவிகளோ இங்கு கிடைக்கின்ற அற்ப சுகங்களுக்காக ஆசைப்பட்டு, கிடைக்கின்ற சின்ன சின்ன இன்பங்களுக்காக ஏக்கப்பட்டு தனது வாழ்க்கையவே துன்பமாக்கி கொள்கிறார்கள். அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீடு கிடைச்சா சந்தோஷம், 100 கோடி ரூபாய் பணம் கிடைச்சா சந்தோஷம், ஒரு மோட்டார் பைக் வாங்கினா சந்தோஷம், ஒரு கார் வாங்கினா சந்தோஷம். இதில் எது நிலையாக இருக்கக்கூடியது? இந்த கேள்வி நமக்குள்ளே எழுந்ததுன்னா இதுக்கெல்லாம் விடை கிடைச்சிடுமா? இது இன்பமா துன்பமானு? ஆனால் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கீங்க, உங்கள் உடலில் எந்த அசைவுமே இல்லை, அப்படியே ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்திய நிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களையே மறந்து விட்டீர்கள்னு வச்சுக்குங்க. உங்களையே மறந்துட்டீங்க. அந்த மறக்கும் போது ஏதேனும் ஒரு உணர்வு அல்லது ஏதேனும் ஒரு அறிகுறிகள் ஏற்படலாம். சில பேர் தியானத்தில் தீபம் தெரியும், ஜோதி தெரியும், அருங்கோணம் தெரியும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதையே நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையே கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாது. இறைவன் எல்லாத்துக்குமே ஒரே ரூபத்தில் காட்சி தருவாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ எதுவும் அற்ற நிலை அது அவ்வளவு சாத்தியமா? அது முடியாது. அப்படிங்கிறனால தான் எடுத்ததுமே தீபத்தை பார்த்து தியானம் பண்ணுங்கள், இந்த ஆக்ஞா சக்கரத்தில் உங்கள் மனசை குவிச்சு ஏதாச்சும் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட உருவத்தை நினச்சிக்கோங்க. அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துக்கு. ஆனால் எதுவுமே இல்லாத நிலை, எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை, எனது மனதை ஒரு இடத்தில் நிறுத்துகிறேன் அப்படிங்கும் போது அது சாத்தியமா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சாத்தியமாகும் போது அது ஒரு அலாதியான இன்பத்தை மனிதனுக்குள் கொடுக்கும். அந்த இன்பம் இந்த உலகத்தில் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் எதற்கும் ஈடானதாக இருக்காது அப்படின்னு தான் ஞானியர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம முயற்சி செய்ய வேண்டியது நிலையான இன்பத்தை அடைவதற்காக இருக்க வேண்டுமே தவிர, மாறாக இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அற்ப இன்ப துன்பங்களுக்கெல்லாம் இறைவனை காரணம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இறைவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இன்று நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியாது. அந்த வாழ்ந்த ஆண்டுகளில் எத்தனை நாட்களை இறைவனுக்காக செலவிட்டீர்கள், அல்லது உங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எவ்வளவு செலவிட்டீர்கள் அப்படின்னா தெரியாது. உங்களைன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற உயிரை விடுங்க, உங்கள் உடல் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா, எப்படி இந்த உடல் இயங்குகிறது அப்படின்ட்டு? அது மேலேயே நமக்கு அக்கறை இல்லை. அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு அஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? எதை பற்றியும் ஒரு பற்றுதல் இல்லாமல் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்போ ஏதேனும் ஒரு தேடுதல் இருக்க வேண்டும் அல்லவா? இதில் என்ன இருக்கிறது அப்படின்னு தேட
இதுக்கெல்லாம் ஆதி காரணம் யார் அப்படிங்கிற அந்த தேடுதலும் இயல்பாகவே உங்களுக்குள் வந்துவிடும். அப்படி வந்துச்சுன்னா அந்த இயற்கை சார்ந்த அந்த விஷயங்களை பற்றி தேடும் பொழுது அப்போதுதான் ஒரு பிடிமானம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாழ்க்கையை பற்றின பிடிமானம், எதற்காக இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும். அதெல்லாம் தான் நம் வாழ்க்கையை புரட்டி போடுவதாக, மாற்றக்கூடியதாக இருக்குமே தவிர நடந்ததையோ நடந்த துன்பத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பதாலோ உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே மாறாது. அதற்கு நீங்கள் இறைவனை பழி சொன்னாலும் அந்த பழியும் இறைவனை சென்று அடையாது. தீதும் நன்றும் பிறதர வாரா. எது நடந்தாலும் சரி, அது நம்மளால் நடந்ததை தவிர, நான் செய்ததின் காரணமாக நடந்திருக்குமே தவிர, பிறருக்கு போவது நமக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமில்லாதது, சத்தியமில்லாதது. அதை மட்டும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையானது ரொம்ப சீரும் சிறப்புமானதாக இருக்கும் நண்பர்களே. ஓம் நம சிவாய. पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान् विद्युर्मुक्षीयमामृता.